வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன் நான். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி எங்க அம்மா செய்யறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லுவேன். பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. நல்லா ஊறி இருக்கணும். அடுத்ததா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், இதையும் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்து விட்டேன். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டெப் ரெடி பண்ணிட்டாலே குழம்பு ஈஸியாக தாளிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மசாலா அதையும் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். புளியும் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் உருண்டைகளை போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், கருவேப்பிலை இது 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தா போதும். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை லேசா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதங்கட்டும். அடுத்ததா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி அதையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக மசாலா இருந்தது, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்ததா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அரைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உருண்டை போட்டதுக்கு அப்புறமா குழம்பு திக்காயிடும். குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு உருண்டையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சிருந்த பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோஸாக இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது போல இருக்கணும். அடுத்ததா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம்.
போல் எல்லாம் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் மாவு வந்து வடை சுடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை இந்த உருண்டைகளை போடும்போது ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும். இது நீங்கள் தேவைன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 to 10 minutes இதை வேக வச்சு எடுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். உருண்டைகளை தனித்தனியாக தள்ளி போடுங்க. எல்லாம் ஒரே இடத்துல போடாதீங்க. உருண்டைகளை சேர்த்த உடனே கலர வேண்டாம். பார்த்தாலே தெரியும் எல்லா உருண்டைகளும் தனித்தனியாக மேலே எழும்பி வருது. இது போல் உருண்டைகள்லாம் தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 8 minutes வெந்தால் போதும். நடுவில் ஒரு முறை திறந்துட்டு பார்த்துக்கோங்க. நல்ல உருண்டைகள்லாம் மேலே வந்துச்சு. இப்போ இது போல் எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு வச்சுருங்க. இன்னும் ஒரு 3 to 4 minutes இது வேகட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை. கடைசியாக இறக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துப்பேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வைக்காதீங்க. வேறு இடத்துல மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது நீங்கள் 2 விஷயத்தை நோட் பண்ணிங்கனாலே குழம்பு பர்ஃபெக்டாக வந்துடும். ஒன்று, நீங்கள் உருண்டைகளை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் உருண்டைகளை சேர்க்கணும். இல்லைன்னா 1-2 உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது, அது வேக வைக்கும் போது ஒரு 5 to 8 minutes வெந்தாலே போதும். பால்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்கன்னா உருண்டைகள்லாம் ஹார்ட் ஆகிடும். இது 2 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.